வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாயிடணும். சூடாயிடணுன்னா கடுகு, வெந்தயம் ரெண்டும் போட்டு பொரியணும். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோன்னையும் கருவேப்பிலை பொரிஞ்சோன்னையும் சின்ன வெங்காயம் நிறையா கொஞ்சம் போடணும். தாராளமாக போட்டால் தான் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதை போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அது கூட பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அதாக வரை வதக்கணும். அதோட கலர் ப்ரௌன் கலரில் மாறின வரையும் வதக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி நான் வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் போடுறேன். நான் இதுக்கு முன்னாடி அதை காட்டலை. அதனால் 3 வெங்காயம் 3 தக்காளி போட்டு வதக்கி அரைச்சி எடுத்ததை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கணும். நல்லா அந்த ஏற்கனவே போட்ட பூண்டு வெங்காயத்தில் இதை போட்டு பேஸ்ட்டை வதக்கிடணும். வதக்கிட்டு இப்போ இது வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நல்லா காரமாகவே இருக்கும். அதனால் மீன் குழம்புக்கு நல்லா காரம் புளிப்பு இருக்கணும். அதனால் நான் 2 ஸ்பூன் மேலே போட்டுக்கிறேன். போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டு அந்த ஏற்கனவே போட்டிருக்க பேஸ்ட்டோடு இந்த மிளகாப்பொடியும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு புளி நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிப்பு நல்லா இருக்கணும். அதனால் புளி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிறணும். இதுக்கப்புறம் இது குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுறது போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸி ஜாரு இதெல்லாம் கழுவி வச்சுருக்க தண்ணி எடுத்து குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா மூடி போட்டு வச்சோடனே கொதி வந்துடுச்சு. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனே போட போகிறோம். மீன் பாருங்கள் எவ்வளோ பளிங்கு மாதிரி கழுவி வச்சுருக்கேன். அதனால் மீன் தலையும் வாலும் தான் குழம்புக்கு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி மீன் தலை வால் எல்லாம் குழம்புல போட்டுட்டுருக்கேன். என் பெரிய பொண்ணுக்கு மீன் தலை தான் ரொம்ப பிடிக்கும், அந்த மண்டை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்காகவே எடுத்து செஞ்சது. போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடணும். மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கணும். இதுக்கு மேலே வேக விட்டோம்னா மீன் உடஞ்சிரும். இப்போ குழம்பு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். குழம்பு கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். மீனும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சு.